வணக்கம். இந்த வீடியோ இன்கம் டேக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் 2 சப்ஜெக்ட்டுக்கான டிப்ஸ் வீடியோ. இந்த வீடியோல நான் சொல்ல போற டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா மினிமம் பாஸ் மார்க் கேரண்டியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? இன்கம் டேக்ஸ் லா அண்ட் பிராக்டிஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ப்ரொவிஷன்ஸ் நிறைய இருக்கும், ரூல்ஸ் நிறைய இருக்கும், ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் நிறைய ப்ராப்ளம் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் யாரெல்லாம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 30 மார்க்ஸ் மினிமம் பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கான டிப்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் அக்கௌண்ட்ஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோவில் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நீங்கள் எந்த சாப்டர்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஸோ எந்த அக்கௌண்ட்ஸ் பேப்பராக இருந்தாலுமே மினிமம் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 10 கொஷின் தான் இருக்கும். ஸோ 5 யூனிட்ல இருந்தும் ஒரு 10 கொஷினாக பார்த்தீங்க அப்படின்னா 50 கொஷின் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுட்டு போங்க. மினிமம் நீங்கள் அதில் 6 கொஷின் அட்டன் பண்ணால் கூட, கரெக்டாக அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு 12 மார்க் கேரண்டியாக கிடச்சிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா இந்த 2 மார்க் கொஷின்ஸ் படிச்சுட்டு போக மாட்டேங்கிறீங்க. என்ன அப்படின்னா 5 மார்க் 10 மார்க்கை விட 2 மார்க்ஸ் படிக்கிறது ஈஸி. நீங்கள் 1 லைனில் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் ஈஸியாக இதுலேயே நீங்கள் மினிமம் மார்க் எடுத்துட முடியும். ஸோ மினிமம் நீங்கள் எல்லா கொஷினும் படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கண்டிப்பாக 10 கொஷினும் அட்டன் பண்ண முடியும். 20 மார்க் கேரண்டியாக கிடச்சிடும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா கூட மினிமம் ஒரு 10 மார்க்ஸ் கேரண்டியாக கிடச்சிடும் இல்லையா? ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் இல்லையா? எல்லா சாப்டர்லேயுமே எந்த சாப்டர்லேயுமே நீங்கள் ஃபார்மேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் போகாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டில் மொத்தம் 4 யூனிட்டுக்கு தான் நீங்கள் ஃபார்மேட் படிக்கணும் அண்ட் அதோட ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் கெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் ரொம்பவே ஈஸியான ஃபார்மேட், சிம்பிள் ஃபார்மேட்டு. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்குரிய ஃபார்மேட் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், படிச்சுடுவீங்க கண்டிப்பாக. ஓகேவா? பட் ஒவ்வொரு செக்ஷன்ஸும் இருக்குது இல்லையா, ப்ரொவிஷன்ஸ், அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணுறது தான் உங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். கேபிட்டல் கெயின் சாப்டரில் எந்தெந்த ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கொஷின்ஸில் இருக்குது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ்க்கான வீடியோக்கான லிங்க்கு நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதாவது எல்லா ப்ரொவிஷன்ஸையும் கடைசி நேரத்தில் படிக்க முடியாது. நான் இப்போ தான் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் கொடுத்துருக்க ப்ராப்ளம்ஸை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. மற்றபடி நல்ல மார்க் எடுக்கணுன்றவங்க கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டருக்கு தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை பார்த்துட்டு போங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ரொம்பவே ஈஸியான சாப்டர் அண்ட் அதோட ஃபார்மேட் ஒரு பெரிய ஃபார்மேட் இருக்குது. என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதில் படிச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் ப்ராப்ளமில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸோட ஃபார்மேட்டை படிச்சுட்டு போயிடுங்க. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ் ஒரே ஒரு டேபிளில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? எல்லா வீடியோக்குமே லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ தனித்தனியாக நான் மெயினாக அதை மென்ஷன் பண்ணியே போடுறேன். இதில் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ அந்த ஒரு டேபிள் படித்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வேர்ட் ஆஃப் லாஸஸ் எந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றது. அதே போல் டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 80ல் எது இம்பார்ட்டண்ட் அதுக்கும் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த 1 நிமிஷம் வீடியோ தான். எந்தெந்த செக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதை வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த சம்ஸை போட்டு பார்த்துட்டு போங்க. இது எல்லாமே இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த வீடியோலையும் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஒரு பிளேலிஸ்ட் எக்ஸாமுக்காக தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸ் மட்டும் இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா,
எதில் ஃபார்மேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ், எல்லா லிங்க்குமே அந்த வீடியோ ஒரே ஒரு லிங்க்லேயே வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்தெந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றத. ஓகேவா? ஸோ டிடக்ஷன்ஸ் ஃப்ரம் கிராஸ் டோட்டல் இன்கமில் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா 4 or 5 ப்ராப்ளம்ஸ் தான். அடுத்து 5th யூனிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். இது வந்து தியரி சாப்டர். அக்கௌண்ட்ஸுக்கு எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ், உங்களுக்கு ஒரு தியரி சாப்டர் இருக்கும். ப்ராப்ளம் நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த யூனிட் 5ல் இருக்கக்கூடிய தியரி கொஷின்ஸ் படிச்சுட்டு போயிடுங்க. எல்லா யூனிட்லேயும் உங்களுக்கு ஈக்குவலாக கொஷின்ஸ் கேட்கும்போது 5 மார்க்கில் யூனிட் 5ல் இருந்து ஒரு தியரி கொஷின் வரும். அண்ட் பார்த்தீங்கன்னா 10 மார்க்கில் ஒரு தியரி கொஷின் வரும். ஓகேவா? இந்த தியரி கொஷின் 5 மார்க் 10 மார்க்கில் என்னென்ன தியரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லைனா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே? ஸோ கண்டிப்பாக இந்த தியரி சாப்டரில் ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க் எதிர்பார்க்க முடியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் 2 மார்க்கில் ஒரு 10 மார்க் வாங்கியிருந்தா கூட ஒரு 5 மார்க் ஒரு 10 மார்க்கு யூனிட் 5ல் அட்டன் பண்ணும்போது மினிமம் ஒரு 7 மார்க்கே வச்சுக்கோங்களேன், 17 மார்க் எடுத்துடலாம். அப்புறம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் இல்லையா. இந்த ஃபார்மேட் எல்லாம் இன்கம் டேக்ஸில் நீங்கள் அட்டன் பண்ணாலே அதுக்கே எல்லா சம்ஸும் நீங்கள் ஃபார்மேட்டும் ப்ரொவிஷன்ஸும் அட்டன் பண்ணும்போது மினிமம் அட்டன் பண்ணதுக்கான ஸ்டெப் மார்க் கிடைக்கும் இல்லையா. ஸோ அதனால் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? இந்த வீடியோ பாஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் மட்டும்தான். பட் இதில் இருக்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணால் இன்னொரு 10-15 மார்க் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக 3 சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர். அதில் ஒன்று தியரி சாப்டர். இன்னொரு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ரொம்பவே ஈஸியான சாப்டர். ஓகே? இந்த சாப்டரில் இருக்க எல்லா மாடல் ப்ராப்ளமும் பார்த்துட்டு போயிடுங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர், கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த 2 நாளில் நீங்கள் இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், மார்க் வாங்க முடியும். அதே போல் ப்ரீவியஸ் இயர்லேயுமே நான் ஒரு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த டிப்ஸ் வீடியோ இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டுக்கு வந்து லாஸ்ட் மினிட் ரிவிஷன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னாலே இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸில் வந்து ஓரளவு நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டையும் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்ன மாதிரி செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்டுக்கு ஒரே ஒரு டேபிள் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகே? அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ பிளேலிஸ்ட் வீடியோ இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மினிமம் 30 மார்க்ஸ் கேரண்டியாக உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் அது தவிர இந்த டிப்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும்போது மினிமம் 40 to 50 மார்க்ஸ் கேரண்டியாக கிடச்சிடும். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி.